시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமிஎஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 5 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம், 6th பார்ட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கடைசியாக நான் இதோட விட்டுருப்பேன்னா, இங்கே ஜிம்மன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணுறீங்க அவர்கிட்ட, முஸ்லீம் பொண்ணு பானுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் நல்லா வலிஞ்சு பேசியிருந்திருப்பாரு, உங்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்ருப்பாரு. நீங்களுமே புர்கா அது இதுன்னு வாங்கிட்டு ரெசார்ட் போகிறதுக்காக உங்கள் அத்தைக்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் ஒரு வழியாக போயிருந்திருப்பீங்க போய் சொல்லிவிட்டு. அதோடு விட்டுருப்பேன். இங்கே ஜிம்மன் அவர் லொக்கேஷன் அனுப்பியிருந்திருப்பார், அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். தென் ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, இது வந்து சிரிப்பாக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொமான்டிக்காக பேசுகிறதுக்கு தான் ஹெட்செட் போட சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அப்கமிங் ஒரு எபிசோடு இப்போது நம்ம பேசுகிறது, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடுமே செம்ம ஃபன்னாக தான் இருந்திருக்கும், இதுவுமே ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே, நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியில் ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. எங்கள் ஜிம்மன் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சாயிராவை பார்க்க போகிறோம்ல. ஐயோ, அவள் என்ன பேபின்னு கூப்பிட்றதுலாம் வா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. பையன் நம்மளை உரிச்சிருவாடா அப்படின்னு அவருக்கு உள்ளுணர்வு சொல்லுது. அவளுக்கு என்ன தெரியவா போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொன்று ஒரு மனசு. ஸோ இப்போது லாங் டைம் நோசி, அதனால் அந்த மனுஷனுக்கு இப்போ நடக்கிற போகிற பிரச்சனைலாம் அவருக்கு பெருசாக தெரியல. அவளை பார்த்துட்டு என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு வழியாக அந்த ரெசார்ட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. லைக் என்ட்ரன்ஸ் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்கூட்டியோட நம்பர்லாம் அந்த மனுஷங்க நல்லா தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட தானே பழகிட்டு இருக்காரு. அதனால அதை வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் போட்டுட்டு வேறு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வேறு போட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ நடந்து வந்துட்டு நீங்கள் அந்த வாசலில் போய் நின்றுடிங்க. ஸோ நின்னதுக்கப்புறம் ஜிமினாவுக்கு கால் பண்ணிட்டீங்க. இதுமாரி, பேபி எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மன், அதோ வந்துட்டேன் பேபி. பரவாயில்லையே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், சும்மா ஒன்று பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் புர்கா ஆல்ரெடி போட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீ ரெசார்ட்டுக்குள்ளே போன வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே, 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு அந்த மனுஷனை வந்துட்டார். டடக்குன்னு வந்து 2 நிமிஷத்தில் நிற்பார். என்ன சீக்கிரமாக வந்துட்டா, நீ வேற ஒரு முஸ்லீம் பொண்ணு, வெளியில் நிற்க வைக்க முடியுமா அவனை? சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு உங்களை கையை பிடிக்கிறார். நீங்கள் ஆனால் நான் நேக்கு செம்ம நேக்குங்க. நீங்கள் எப்படின்னா உங்கள் கை அந்த இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேண்டில் வந்து இந்த நெயில்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நெயில் ஆர்ட்லாம் வேற பண்ணி வச்சு உங்கள் ஹேண்டே தெரியாத மாதிரி நீங்கள் ரிங்கெல்லாம் போட்டிருப்பீங்க, கோல்டு ரிங்லாம் போட்டிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே அவுத்துட்டு வேறு மாற்றி இந்த விற்கிற மோதிரம்லாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் சில்வர் டைப்பில் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. ஸோ தட் அந்த மனுஷனுக்கு டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறச்ச அது ஒய்யன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியாது, அது வந்து வேற ஒரு பொண்ணோட கை அப்படிங்கிற மாதிரி. அவர் அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. கேட்சியாக இருக்குடி உன் கண்ணு அப்படிங்கிறாரு. தேங்க்யூ பேபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா 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 உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உனக்கு உன் கட்டின பொண்டாட்டி தெரிலல்ல மாசுர, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே இந்த ரெசார்ட்டில் உட்காந்துருப்பார். ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பானு, இங்கே ட்ரிங்க் பண்ணுவாங்க போலையே? இல்லை, இது சேஃப்டியான ப்ளேஸ் தான், டோன்ட் வரி, ஓகே? சேஃப்டி தானே? சேஃப்டி தான் ஏன், ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருந்துருப்பீங்க. சாரி, அவர் உங்களை அழைச்சிட்டு போயிருந்துருப்பார். ஸோ அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து, ஏதாவது சாப்பிட்றியா? இப்போவா? கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. ஓகே ஜஸ்ட் 2 drinks, ஓகே? சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இல்லை எப்படி ட்ரிங்க்கா சார்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான்.
ஆரஞ்ச் ஜூஸ் ஓகே தானே பானு உனக்கு? ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 ஆரஞ்ச் ஜூஸ் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் சாய்ரா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லு, பார்க்க ரொம்ப கார்ஜியஸாக இருக்கே, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, இப்போயாவது என்கிட்ட பேசணும் பழகணும்னு உனக்கு தோணுச்சு, அது போதும் சாய்ரா எனக்கு. லாங் டைம் நோ சி. ஆனால் அழகாக இருக்க முன்னையோட. தேங்க்யூ ஜிம்மன். என்ன ஜிம்மன்னு சொல்கிறேன், சாரி பேபி அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஜூஸ் வந்திருக்கும். உங்களுக்கு இப்போ இது எப்படி கொடுக்குறதுனே தெரியல. பிகாஸ் நீங்கள் தான் அந்த அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி தானே ஸ்கார்ஃப் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே தலையில் உள்ளது எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மூஞ்சி தெரிஞ்சு போடும்ல. இப்போ ஐயோ நம்ம நல்லா மாட்டணும், குடி அப்படிங்கிறாரு. குடிக்கிறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இந்த ஸ்கார்ஃப் இருக்கும்ல, அதை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாய் வரைக்கும் மட்டும்தான் எடுத்து வந்துருப்பீங்க. டபக்குன்னு அப்படியே குடிச்சிட்டு டபக்குன்னு கீழே வச்சுருக்கீங்க. கல்ப்பாக குடிச்சிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வச்சுட்டிங்க. அந்த மனுஷன் எம்டி கிளாஸை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இன்னொன்று சொல்லிட்டா, இல்லை பேபி போதும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ரெசார்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்குல்ல பாவி, என்னை ஒரு தடவை கூப்பிட்டுட்டு வந்துருப்பியாடா இங்கே. முன்ன பொண்ணு தெரியாத பொண்ணை ரெசார்ட்டு கழிச்சிட்டு வந்திருக்கேன். நீ நடத்து, நான் பார்த்துக்குறேன் உன்னை. அப்படியே உங்களுக்கு காண்டாகுது. ஸோ நீங்கள் ஆனால் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. அவர் உங்ககிட்ட நிறையா இந்த அவர் உங்களை மீட் பண்ணது, தென் காலேஜில் நடந்த அத்தாரிட்டிஸ்லாம் பேசிகிட்ருக்காரு. ஆனால் அதை பற்றி தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ உங்களுக்கு அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஐயோ என்னத்தை கேட்குறான்னு தெரியலையே. ஆமாம் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னொன்று ஒரு ட்ரிங்க் வந்திருக்கும், அதை அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஆர்டர் பண்ணியா? ஆமாம் ஆர்டர் பண்ணேன். ஓகே, ஏன்னா அது வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நார்மல் தான், ஸ்ப்ரைட் அண்ட் சோடா அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்தமாரி கல்ப்பாக குடிச்சிருப்பீங்க. எப்படி இருக்குது? சோடா நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன சொல்லிட்டா? இல்லை ஜிம்மன், சாப்பிட்டுக்கிறேன் போதும், டைம் ஆகிடுச்சில்ல, சாப்பிட்றலாம். இங்கே சாப்பிட்லாமா எப்படி? வேண்டாம், நான் வீட்டுக்கு போக போறியா? ஏன்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிடுவேன் ஜிம்மன். நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. எவ்வளோ கொழுப்பு உனக்கு! ரூம் இவன் எந்த அளவுக்கு போகிறான்னு நானும் பார்க்குறேன். உங்களுக்கு அவ்வளோ பற்றிக்கிட்டு வருது உங்களுக்கு. ரூம் வேண்டாம், அதான் என்கிட்ட வீடு இருக்கே, அதில் அவ்வளோ ப்ரைவசி இருக்குது, அதில் என்ன பானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவ்வளோ சொல்லி அவன் கேட்கலல்ல. அப்படியே அடக்கிக்கிட்டே அவன் எந்த எல்லைக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. என்ன பேபி நீ கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளுறீங்க. பானு நீ மாறிட்ட பானு. அப்படியே உங்களுக்கு ஷாக்கு. ஒன்றா இருந்திருப்பானோ அந்த பொண்ணோட? இல்லை நான் மாறலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன முன்னாடியெல்லாம் இருக்கிற பானு கையை வச்சேன்னா நீ இன்னும் ஒரு கையை வச்ச என் கையை பிடிப்ப, ஆனால் இப்போது என் கையை உதற. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல பேபி. கல்யாணம் ஆனால் என்ன, இப்போ எனக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சு. நீ கூப்பிட்ட உடனே நானும் ஓடி வரலையா? ஆனால் நீ ஃபோனில் பேசும்போது நீ உன் ஒய்ஃப் லவ் பண்ணுறதா சொன்னியே ஜிம்மன். லவ் பண்ணுறதா தான் சொன்னேன். ஏன் இருக்கக்கூடாதா என்ன? ஏன் மற்ற பசங்களாம் இருக்க மாட்டானுங்களா என்ன? ஜிம்மன் ஏன்னா நீங்கள் ஓப்பனாக இவ்வளோ பேசுகிற. இதில் என்ன இருக்குது சாயிரா? என்ன உனக்கு எனக்கு இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இல்லைதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வைக்கப்படுற?
சரி வா போகலாமா, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுது, அந்த ட்ரிங்க் என்ன ட்ரிங்க் முதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் அது வோட்கா. ம் அது சரக்கு. இன்னொன்று சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. சொல்லு ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஒன் அப்படிங்கிறாரு. எஸ்ஸோ அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கல்ப்பாக அடிச்சிருப்பீங்க. இப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றாரு. உங்களுக்கு லைக் தலை நல்லா சுற்றுது. ஆனால் நீங்கள் இப்போ குடித்ததுக்கு ரீசன் நல்லா அசிங்கமாக திட்டிட்டு அந்த ஒரு கடுப்பு, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியாமங்கிறதால தான் நீங்கள் குடிச்சிருந்துருப்பீங்க. இப்போ ரூமுக்கு போன வேகத்துக்கு அவனை போட்டு வெளுத்து வாங்கலாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். அந்த மனுஷன் நீங்கள் தள்ளாடுறதால டக்குன்னு உங்கள் இடுப்பை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஜிம்முன்னு ஆன்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, மையெல்லாம் கலையுது. அப்படியே நீங்கள் ஐயோ கலைஞ்சிடாத தங்கம் கலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக உங்களை வந்து ரூமுக்கு மேலே அழைச்சிட்டு போயிருந்துருப்பாரு. இப்போது இதுக்கு மேலே எதுக்கு புர்கா, கழட்டி தூக்கி போட்டுடலாம் பானு அப்படிங்கிறாரு. போட்டுடலாம் பேபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக நான் உன்னோட மாஸ்கை கழட்டவா வயன்? கழட்டு. என்ன சொன்ன? உன்னோட புர்காவை பொறுமையாக நான் கழட்டவா வயன்னு கேட்டேன். நீங்கள் அப்படியே ஷாக்கு. டடக்குன்னு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நான் தானே உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பொதுன்னு அந்த மனுஷன் கேஷுவலாக அப்படியே அந்த பெட்டில் உட்கார்றாரு. எதில் தப்பு பண்ண நான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு தலை வேறு சுற்றுது. உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாரு. சொல்லு நீ முதல்ல கையெடு, எதில் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தப்பு நீ ஆதி காலத்துலேயே பண்ணிட்டேன். எனக்கு சாயிரா பானுன்னு ஃப்ரெண்டே கிடையாது. இது சிரிக்கிறதுக்காக எதுவுமே கிடையாது. சாரி பட் குட் ட்ரை ஒயன். வேறு எதுலேயுமே நான் தப்பே கண்டுபிடிக்க முடியல. லைக் என் பொண்டாட்டியோட நகம், என் பொண்டாட்டியோட கை தெரியல, நீ உன் கண்ணாவே இல்லை, அதான் மேக்கப் பண்ணி நெயில்ட் இட் ஒயன். ஜஸ்ட் வேறு எவனாக இருந்தாலும் மயங்கி கவுந்துருப்பான். அப்போது சப்போஸ் சாயிரா பானுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருந்தானா நீ செத்துருப்ப இன்னைக்கு, அப்படி தானே? இல்லையே, சாக மாட்டேன். நீ எனக்கு என் பொண்டாட்டி தானே தெரியுமே. எப்பயுமே வீட்டில் தானே மேட்ரு பண்ணுவோம், அதனால தான் ரெசார்ட்டுக்கு வச்சு மேட்ரு பண்ணான்னு இருந்தேன். வயதுவே எனக்காக நீ இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வரணும்னு நினச்சி வாங்கலையா அப்படிங்கிறாரு. நீ நடத்தும் வரமாட்ட, எங்கள் ஸ்கூட்டி அப்படிங்கிறாரு. விடு, எனக்கு வர ரொம்ப தலை சுற்றுது, வீட்டுக்கு போகணும். நான் என்ன வேணுனுக்காக நான் ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு கடையெல்லாம் சாத்திட்டு வந்திருக்கேன். போகணுன்னு என்ன அர்த்தம்? ஜிம்மன் நீ ரொம்ப டீஸ் பண்ணுற, எனக்கு அவ்வளோதான் மரியாதை. மவனை இந்நேரம் உனக்கு சட்டி இல்லாமல் ஓட விட்டு விரட்டி அடிச்சிருந்துருப்பேன், தப்பிச்சிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவ்வளோ மிரட்டுறீங்க அவரை. நீ என்ன ஓட என்னை விரட்டணும்? வேணாம், சட்டி எல்லாமே வேணாம், இருக்கேண்டி இப்போது. அப்போ எதுக்கு என்ன ட்ரிங்க் பண்ண வச்ச? கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு தான் மேட்ரு. ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அன்னைக்கு பண்ணணும் போதே இல்லை, செம்மையான்னு சொல்லாது, அதை கண்டினியூ பண்ண மச்சலாம் அப்படிங்கிற மசுரு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீ முஸ்லீம் பண்ண மாதிரி வரேவா பலே அப்படி உருகிட்டேன் வாயா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் வந்து இந்த பில்லோ இருக்கும், அதை அப்படியே தூக்கி விட்டு எறிகிறீங்க அவர் மேலே. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ மாட்டாமையா போட போகிற, அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க.
உங்களுக்கு நல்லா தலை சுற்று, அப்படியே கேராகுது, அப்படியே தலை கஷ்டம் உட்காந்துருக்கீங்க. பொண்டாட்டி சரி 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 பாத்து 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 படு 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 கையேடு கையேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் முன்ன பின்ன இருக்கிறவனை கூட தெரியாதவனை கூட நான் நம்பிடுவேன். ஆனால் ஒன்று நம்ப மாட்டேன்டா. டேய் கட்ட பயலை, என்னை ஏமாத்துறாத நீ. நான் எங்கடி ஏமாத்தினேன்? என் பொண்டாட்டி இது நீன்னு தெரியும் எனக்கு நல்லாவே. எப்படி நீ என்னாச்சும் ப்ளே பண்ணியோ அதே மாதிரி நானும் அதனாச்சும் லைட்டாக ப்ளே பண்ணேம்மா, அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. அப்படியே காண்டாயிட்டு அந்த மனுஷன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. தலை சுற்றுது, வீட்டில் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டவுஸி ஆகுறீங்க. சரி சரி பாடு 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 தானே போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவரோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களை பொறுமையாக அவரை பெட்டில் லே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சைடில் படுத்துருப்பாரு. அப்படியே உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வாடி முஸ்லீம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா அப்படியே மயக்க வர மாதிரி தூங்கிட்டீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு முன்னாடி இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாளுக்கு பயம் இருந்துச்சு, என்னடா இவ எப்படி இருக்காளே சாகச்சிருவாளோ அப்படின்னு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் உண்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குடி ஆக்சுவலாக. என்ன தாராளமாக நம்பலாம். ஓகே, பை தி வே லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு அந்த மனுஷன் உங்களுக்கு நல்லா டைட்டாக ஒரு வார்மான ஒரு கிஸ் உங்கள் லிப்ஸில் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட தோல் மேலே கையை போட்டு நல்லா கொரட்டை விட்றீங்க. என்ன கொரட்டெல்லாம் விட்ற, விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு நல்லா பதமாக கொரட்டை வருது, நீங்கள் நல்லா கொட்டை விட்டு எப்படி தூங்கி இருந்துருப்பீங்க. அந்த மனுஷனுமே உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கி இருந்திருப்பாரு. ஸோ மார்னிங் இங்கே ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறீங்க. இங்கே நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்குது. அப்படியே மறைக்கிறீங்க. உங்களுக்கு நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது போல். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நான் ஏமாத்திட்டல, எனக்கு நல்லா மொட்டை அடிச்சிட்டல நீனு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் லொட்டுன்னு கொட்டுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தலையை சுஞ்சிட்டு எழுந்திருக்கிறாரு. ஏன்டி அடிச்சா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போனோம், அத்தை வேறு தேடுவாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு நேற்று அது எதுக்குடி அடிச்சா. ஒன்றும் இல்லை, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் வா. கொஞ்சம் நேரம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா இல்லை 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 மறந்து சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரண்டி முஸ்லீம் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லொட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. ஆனால் லைட்டாக சிரிப்பு வருது. உங்கள் மேலே அவர் நல்லா பாசமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இப்போது. அதனால் உங்களால் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ண முடியல. முடியாது அது எப்படி முடியும்? வாய்ப்பே கிடையாது. லைக் உங்களுக்கு வந்து அந்த 5% இடிக்குது, அடுத்த ட்ரை ஒன்று நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மனுஷன் ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிப்பார். நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க. என்ன ஒரு ஆச்சரியம், நேற்று மேட்ரு எதுவும் நடக்கலை போல, நான் போதையில் இருந்ததுக்கு ஏதாவது நீ பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். நான் ஒன்றும் அந்த அளவு கிடையாது. ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வேணா நான் இப்போ பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு வந்து நீ தூங்கினா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ முழிச்சிட்டு இருக்கும் போதே பண்ணலாம், ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை. ஐயோ அந்த கிரீட ஒன்று தான் எனக்கு குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு ஒரு வழியா வா அப்படிங்கிறீங்க. பொண்டாட்டி என்ன புர்கா எடுத்துக்கோடி. ஐயோ ஏதாவது சாக்கணும், எனக்கு நல்லா அசிங்கப்படுத்துகிறோம், வெடுக்கு அதை எடுத்துக்கிட்டே வா அப்படிங்கிறேன். தங்கம் புர்கா போட்டுட்டு வாடி தங்கம். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. நீ போட்டுட்டு வா, போட்டுட்டு வரியா? சரி நான் போட்டு பார்க்குறேன். சி கொடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி ஃபீல் இருக்குன்னு நான் பார்க்கணும்டி அப்படிங்கிறாரு. ஜிமினா கொடுத்துரு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் புர்காவை பிடிச்சி இழுக்கிறாரு. வெடு ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெடுக்கிற அந்த மனுஷன் பிடுங்கிட்டாரு. முன்னாடி போட புரியாத அப்படிங்கிறீங்க.
ம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் தானே அவரை கழட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. போடாதடா டடக்குன்னு அந்த மனுஷன் எடுத்து போட்டுக்கிட்டாரு. ஐயோ இவன் என்னென்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. பொண்டாட்டி பிள்ளைம்மா அப்படிங்கிறாரு. ஐய வயசை பாரேன் அப்படிங்கிறீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொண்ணு மாதிரி தான் நடிக்க போகிறேன் டி, போகலாமாடி? என்ன டீ போட்டு பேசாத. ஹே நான் இப்போ உன் ஃப்ரெண்டு டி. அப்படியா? எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. வாடி போகலாம். நீ தான் கார் எடுத்தது. ம் ஸ்கூட்டியில் தான் போகிறோம். இது ஒரு குறைச்சி நீ ஒரு கேம் மாதிரி பண்ணுற மயிறு. யார் சொன்னா? நான் மட்டும் இப்போ நடந்த அழகாக ஆட்டிக்கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பசங்கள்லாம் அப்படியே வழுக்கிட்டு விழுவானுங்க ரோட்டில். உனக்கு பொறாம, ஏன் நேற்று யாரும் என்ன பார்க்கலையா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, முதல்ல இதை கைட்டு. ஏய் ஏன் நீ கூப்பிடுற? என்ன ஜிமினா பண்ணுற? சிரிப்பு இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை மயில் மாதிரி பண்ண முதல்ல கொடு, அவரு முதல்ல அதை அப்படிங்கிறீங்க. ஹேய் என்ன நீ பொறாமப்படுற? பார்க்கலாமா? ஒரு பெட்டு வச்சுக்கலாமா? நீ ஸ்கூட்டி ஓட்ட, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். என்னை வந்து எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்க்குறியா? ஓ ஓ முகரக்கட்டையா? என் முகரக்கட்டை தான். உன் முகரக்கட்டைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? உன்னால் பண்ண முடியுமா முடியாதா? நான் கவுத்தி காமிச்சிட்டேன்னா சரி வா பார்க்கலாம்டா. ஏய் டீ சொல்டி. உன் பேர் என்னப்பா? என் பேர் என்னை சிம்னு அட்ரஸ் பண்ணு. என்ன சிம்னு? நாய்க்குட்டி பேரா இது? உனக்கு பொறாம க்யூட்டாக இருக்கிறேன். ஆமாம் வந்து வலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அந்த மனுஷன் நடக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்கிறாரு, பொம்பளை பிள்ளை மாதிரி நடக்கிறாரு. நீங்கள் அவரே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏய் நீ கேலாம் இல்லை. ஏய் என்னடி தெரியுது பண்ண, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நீ முதல்ல இப்படி பேசாத அப்படிங்கிறீங்க. ஏதா இருந்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கலாம், வெளியில் பப்ளிக்கில் வேண்டாமே. சரி வா, இங்கே ஸ்கூட்டி அப்படிங்கிறாரு. பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும், வந்து ஒழி. அந்த மனுஷன் அவ்வளோ அழகாக நளினமாக பொண்ணு மாதிரி அடக்கொடுக்கமாக மூஞ்சை வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே ரோட்டில் அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அடக்கொடக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் மட்டும் அப்படியே ஆனால் பேக்கு மாதிரி இப்படியே ஒரு தட்டிப்பாய மாதிரி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இங்கே அந்த மனுஷன் எப்படி போகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. எங்கே ஒரு 4-5 பசங்க வந்து லைக் வண்டியில் இப்படி போயிட்டுருக்கானுங்க. அந்த முஸ்லீம் பொண்ணாகிய செம்சமாக பார்த்துட்டானுங்க. முஸ்லீம் பொண்ணுடா அப்படின்னே இருக்கானுங்க. எங்கடா போகிறா இவ, தனியாக வந்திருக்காள், நான் முன்னாடி வர ஒரு பொண்ணு போகுது, ஒரு வேலை இருக்குமோ, ஃப்ரெண்டாக இருக்குமோ, ஏதா இருந்தால் நம்மளுக்கு என்னடா அப்படிங்கிறானுங்க. தோ ஸ்கூட்டி வந்துடுச்சுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அந்த பசங்க அப்படியே அதிகமாக ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பசங்க அப்படியே முறைக்கிறீங்க. நீங்கள் சரி நீ ஓட்டுறியா நான் ஓட்டட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய் நான் ரொம்ப அடக்கு மூடு, நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டிட்டீங்க. இங்கே அந்த ஜிம்முன்னு அப்படியே பொம்பளை பிள்ளைங்களாம் ரெட்டைக்கால் போட்டு உட்காரோம்ல, அந்த மாதிரி அந்த மனுஷன் உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைச்சிட்டு, அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தான் உட்காருவாங்க. ஓட்டு அப்படிங்கிறார். ஐயோ கடவுளே, இவன் பண்ணுறத கொஞ்சம் கூட லீலுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல கடவுளே. ஐயோ என்னை புதைச்சினேன், இதெல்லாம் பார்க்கவா நான் இருக்கேன் உயிரோட அப்படின்னு இருக்கீங்க. அந்த மனுஷன் அழகாக உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அழகாக உட்காந்துருக்காரு. நீங்களுமே இப்போ ஓட்டுறீங்க. அந்த வயசு பசங்க ஒரு 4-5 பேர் இருப்பானுங்களே, ஸோ அவனுங்க வந்து என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா உங்களோட ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணிட்டு ஓய் ஏய் அப்படிங்கிறானுங்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு யாரா நீங்களா? சிஸ்டர் சாரி சிஸ்டர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல,
உங்கள் ஃப்ரெண்டு ஏன் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் உட்காந்துருக்கவரத்தை பார்த்து தான் கேட்குறானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜிம்மின் திரும்பிக்கிறாரு. பாரா பார்க்கவே அழகாக இருக்குது கண்ணு, ஐயோ குலாப்ஜான் மாதிரி இருக்கே. சிஸ்டர் 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 ஸ்கூட்டியில் பஞ்சர் ஆகிருக்கு சிஸ்டர். நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமாம், உங்கள் ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிருக்கு ஃப்ரண்ட்டில். இப்போ என்ன பண்ணுறது சிம்சிம்? ஐயோ சிம்சிம்மாண்டா பொண்ணு பேர். யாரா நீங்களா வந்து என்ன அராஜகம் பண்ணுறீங்களா? ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடுங்கடா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. சிஸ்டர் சாரி சிஸ்டர், நாங்கள் சிம்சிம் கிட்ட தான் வந்திருக்கோம். அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் ஐயோ இதுவும் சதி இந்த சனியும் சதி செய்தாரு. சிம்சிம் நம்ம வீட்டுக்கு பஸ்ஸில் தாண்டி போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிஸ்டர் நாங்கள் இறக்கி வரோம் சிஸ்டர். அதெல்லாம் ஒரு மயிரும் தேவை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின் சொல்கிறாரு. ஐயோ வயசில் கொல்றாடா ஏன் சிம்சிம். இல்லை அவள் ஏன் சிம்சிம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 3 பேர் அடிச்சுக்கிறானுங்க. நீங்கள் எதாவது சாக்குன்னு அப்படியே குடுன்னு வந்துட்டீங்க. உங்களை ஃபாலோ பண்ண மாதிரியே எங்கள் ஜிம்மினும் அப்படியே பொம்பளை பிள்ளையே அடக்கமாக குடுன்னு அந்த இடத்துக்கு வந்திருப்பார் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போது ஃபிகர் போயிடுச்சுரா, வாடா 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 போய் நிற்போம் பக்கத்தில். இங்கே அந்த பொண்ணு சாரி நானும் பொண்ணுன்னு சொன்னேன். இங்கே ஜிம்மன் வந்து அந்த புர்கா போட்டு நிற்கும் போது அப்படியே வேணுங்கன்னே அந்த புர்கா அந்த ஜிம்மன் கிட்டேக்கு வந்துட்டுருக்கானுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு பொண்ணு நிம்மதியாக ஒரு ரோட்டில் போயிடக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்செல்லாம் இல்லையா? இருக்குங்க, ஆனால் யாரும் உங்களை மாதிரி இந்த மாதிரி கண்ணால் கொல்ற மாதிரி இல்லையே. அது என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி தானே, என்னதான் இருந்தாலும் என் சிம் போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கழிச்சிட்டு டேய் நீங்கள் அப்படியே வாயடக்கிட்டீங்க. அது ஐயோ கடவுளே நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் இங்கே எல்லாருமே நான் ஒரு மாதிரி வியடாக பார்ப்பாங்க. ஐயோ போங்கடா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சிஸ்டர் நாங்கள் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமா? நாங்கள் அப்படியே சிம்சிம் அப்ரோச் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். சிம்சிம் எங்களோட பைக்கில் ஒரு ரைடு வரியா? பொறுக்கி பசங்களா போலீஸ்கிட்ட மாட்டி விடவா? ஐயோ மாட்டி விடு வேண்டாங்கள. ஆனால் என்னோட ஒரே குட்டியோட ரைடு வாங்கிச்சும் எனக்கு அது போதும் ப்ளீஸ். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்மினா ஒரே ரவுண்டு தான் ஓகேவா? சரி மாற்றக்கூடாது, கரெக்டாக என்ன விட்டுடுறோம் சிம்சிம். நீ வேற நீ வா, நீ ஸ்கூட்டியில் ஏறினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே போகிறாரு. பாய் பையன் அப்படிங்கிறாரு. நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்கில் ஏற்றிக்கிறாரு. நீ அப்படியே அடக்கமாக அந்த மனுஷன் உட்காரவங்களுக்கு சிரிப்பாக வருது. அவள் பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்ச என்னத்த பண்ணுவானோ தெரியல. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே கேஷுவலாக அந்த பையனோட இடுப்புலையுமே இந்த மனுஷன் கையை வச்சுருக்காரு. அங்கே தான் ஜிம்மின் ஹைலைட்டு. ஐயோ சிம்சிம் நீ வச்சது என் உடம்பு அப்படியே குழுன்னு அப்படியே ஏசி காத்த பறக்குது அப்படிங்கிறாரு. இங்கே பறக்கும். சரி இதில் ஒரு ரவுண்ட் வரும், இதில் திருப்பிக்கோ. சிம்சிம் வீட்டுக்கு போகணுமா? நான் பஸ்ஸுக்கு போகணுமே அப்படிங்க ஜிம்மின் சொல்கிறாரு. நான் வேணா வீட்டுக்கே விடுறேனே. அதெல்லாம் வேண்டாம், வீட்டில் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்களே ப்ளீஸ். ஐயோ திரும்ப உன்னை நான் எப்போ மீட் பண்ணுறது சிம்சிம்? லக் இருந்தா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினா ஒரு வழியாக அந்த ரவுண்டெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அவங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் நெஞ்சில் வச்சு இப்படி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உருக்கிட்டேன்டா நான் வாழ்ந்தா இனிமேல் சிம்சிமோட தான்டா வாழ போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் டெசிஷனை எடுத்துட்டான். இப்போது பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ஜிமினா இறங்கி வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. பஸ் இன்னும் வரலையாடி அப்படிங்கிறாரு. இன்னும் வரல. இப்போ பார்க்குறீங்க, பார்த்தா பஸ் வந்திருக்கும், அவரும் ஏறியிருப்பார், நீங்களும் ஏறியிருப்பீங்க. அந்த பையன் பஸ் ஸ்டாப்லேயே அப்படியே இந்த அவரோட பைக்கை விட்டுட்டு இங்கே உங்களோட சீட் இருக்கும்ல, ஸோ அந்த சீட்டுக்கு பின்னாடி சீட்டில் வந்து டபக்குன்னு உட்காந்துருப்பார். சிம் 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 சிம், நானுமே உங்கள் வீட்டுக்கு வரேனே, பொண்ணு கேட்டுருவா, ஓகே சொல்லுவாங்களா, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படியே டக்குன்னு ஜிம்னா திரும்பிட்டு, ஏன் மூஞ்ச கூட நீ பார்க்கல, அதுக்குள்ளே கல்யாணமா? இங்கே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, தம்பிங்களா கல்யாணம் ஆகிடுச்சு சிம்சிம்க்கு அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மினா அப்படியே உங்களை பார்க்குறாரு. அந்த பையனும் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறான். என்ன சும்மா ஓட்டுறியாமா? இந்த பாருமா, நான் இந்த நீ அழகாக தான் இருக்க, என்ன தான் இருந்தாலும் ஏன் சிம்சிம் அளவுக்கு இல்லை, சரியா? அவள் மேலே நாங்கள் பைத்தியமாக தான் இருக்கோம், அதுக்குன்னு நீ அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஓகே? அப்படியே கஜிமன், ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. போதுமா? சிம்சிமே சொல்லிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசோட மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆமாம், சிம்ஜம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் கூட அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. வெடுக்குறீங்க ஜிம்மினா, அடிப்பாவி கோத்து விட்டு வெடிக்க பார்க்குறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே அந்த பையன், என்ன சொல்கிற, அவ ஓ கூடையா? எப்படி? எப்படின்னா நானும் எவ்வளோ கேர்ள்ஸ் லவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைஸை அப்படியே பிடிச்சிருப்பாரு. பார்த்தியா சிம் எங்கே கை வச்சுருக்க எனக்குன்னு அப்படியே டக்குன்னு ஜிம்மின்னு எடுத்திருப்பாரு. ஏன் அவங்களுக்காக நீ மறைக்கிற சிம் இதில் என்ன இருக்குது, இது உலகத்துக்கே நம்ம சொல்லலாம். ஆமாம், நானும் சிம்மும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாடா? சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இப்படி பசங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? நீங்கள் ஒரு பையனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், சிம் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், ரெண்டுத்தையுமே நீங்கள் கெடுத்துட்டு நிற்கிறீங்க சிஸ்டர். இப்போ டக்குன்னு ஜிம்மினா அப்படியே அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு கேர்ள்ஸ் பிடிக்கும், ஆனால் முறையாக எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினிங்க கை வைக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. எங்கே போய் அப்படியே போது தெரியலையே. எங்கே நீங்கள் அப்படியே வாயை பற்றிட்டுருக்கீங்க. சிம் எனக்கு நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், இது பாரு, இது துரோகம் கிடையாதுமா, உங்களோட குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால் சிம் என் கூட இருக்கட்டும், நான் வந்து அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னால் உங்ககிட்ட சிம்மா கொடுக்க முடியாது, என்னால் அவளை தாண்டி வேறு யாரு கூடயும் வாழ முடியாதுமா அப்படிங்கிறாரு. இங்கே நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு சிம் தேவையில்லை. எப்போ அவள் என்னை விட்டுட்டு உன் கையை பிடிச்சிட்டு உன் பைக்கில் போனாலோ அப்போவே அவள் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் நீ ஆச்சும் அவளாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த ஜன்னல் சைடு திரும்பும்போது அவ்வளோ சிரிப்பு வருது உங்களுக்கு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சிம் நான் 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 உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஆமாம் சிம் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கண்ணுக்காக உயிரை கூட கொடுக்கலாம், மயிரை கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி இருப்பீங்க. இந்த பாருமா, உனக்கு என்ன நான் என்ன பண்ணேன், இதுக்கு நசன்னு உள்ளே வந்துட்டுருக்க, லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம்ல, லவ்வர்ஸும் நீங்கள் அப்படியே திரும்பி இருப்பீங்க. நான் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லையா, சரி அப்போ நீ வீட்டுக்கு வா, நீங்கள் அப்படியே அவரை பார்த்து பார்க்குறீங்க. பாவம் மாயன் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக வீடு கிட்டக்கு தான் அந்த ஸ்டாப்பிங் இருக்கும், நடந்தே போயிட்டுருக்காரு. இங்கே அந்த மனுஷன் சும்மா கிடையாது, ஜிம்ஜிம்மோட ஷோல்டரில் கை வச்சுட்டு வர்றது என்ன, நடந்து வர்றது என்ன, விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாரு. சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. லவ்வர்ஸ் நீங்கள் 2 பேர் நடந்து வாங்கன்னு அங்கே கொஞ்சம் ஸ்டெப் தள்ளியே வந்துட்டுருக்கேன், இல்லைனா உங்களை பார்க்கும்போது என்ன சந்தேகப்படக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி வந்துட்டுருப்பீங்க. இப்போது ஒரு வழியாக வீடுமே வந்திருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் வெளிலே நின்றுட்டுருக்காரு. சிம் சிம் அப்படியே என்னை விட்டுட்டு போறியா அப்படிங்கிறாரு. இல்லையே, நான் போகலை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிற? இங்கேன்னு இல்லை, என்னையும் உள்ளே அழைச்சிட்டு போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த பையனோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றாரு. ஹாலுக்கே அழைச்சிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் மட்டும் குடு குடுன்னு உங்கள் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. இங்கே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த பையன் விடுக்குன்னு காலில் விழுந்திருப்பான். ஆண்டி ஆசீர்வாதம் பாருங்கள் ஆண்டி. ஆண்டியா? யாரா நீ? அதுவா, நான் தான் ஜிம்மை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஜிம்மினோட ஹேண்டை பிடிக்கிறாரு. யார் இது புர்கா போட்ட பொம்பளை? பொண்ணா பொம்பளையா? யார் இது? ஆண்டி எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே அவர் காதில் வந்து லைட்டாக சொருகிற மாதிரி பண்ணுற புர்கா போட்டுட்ருக்கா அந்த மனுஷன். ஏ யார்மா நீ? யார் நீ? ஆன்ட்டிங்கிறீங்க 2 பேரும், கிளம்புங்க இந்த விட்டு. இங்கே யாரும் முஸ்லீம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க. ஆன்ட்டி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. டேய் யாரா நீங்கள்? இது பாரு, உன் லவ்வர் அது, நீயே முதல்ல யாருன்னு தெரில, முதல்ல கிளம்பிடுங்க 2 பேரும். என்ன சிம் சிம், இது உன் வீடு இல்லையா? சிம் சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாக்காகிறாங்க. இங்கே அப்படியே வந்துட்டு வீட்டில் என்னமோ சம்பவம் நடக்குது போலியே. அத்தை சிம் சிம்னா சிம்மின்னா சிம் சிம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்னது அது ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிற அந்த இது இருக்குல்ல, மாஸ்க் இருக்குல்ல, அது டக்குன்னு அவங்க அம்மா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ஜிமின் அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. அந்த பையன் டபக்குன்னு ஜிமினோட கையை விட்டுருப்பாரு. என்னது புர்காக்குள்ளே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சிம் சிம் அலை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏய் அவனாடா நீ? அடப்பாவி, நீ ஒரு பையனாடா நீ? என்ன என் பிள்ளைய பார்த்தா அவன் மாதிரியே தெரியுது, கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்கான் அவங்க என்ன? அவன்லாம் கிடையாது, என் பிள்ளை நல்ல பையன், அவன் ஆம்பளை பையன். நீ தான் கே கம்யூனிட்டி, அவனை போய் அழைச்சிட்டு வந்திருக்கான் மாஸ்டரு. அறிவில்லை, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாது. ஆண்டி வாயை அளந்து பேசுங்க, உங்களுக்கே உங்கள் பிள்ளைய அடையாளம் தெரியல, நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்களா? அவங்க அம்மா அப்படின்ட்டு அப்புறம் வாய முடிந்திருப்பாங்க. ஜிமினி என்ன கோலண்டா இது கர்மம், உன் சேட்டைக்கு ஒரு அல்லவே இல்லாமல் போயிடுச்சு. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கியா? அத்தை நீங்களாவது உங்கள் பிள்ளையாவது என்கிட்டே இதில் வந்து கேட்காதீங்க. கோடி முறை நான் சொல்லிட்டேன் அந்த புர்காவை போடாதன்னு. அவன் வெடுக்கிறேன் என் கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டு அதை போட்டுட்டு விளாண்டுட்டு நிற்கிது மாடு. என்னமோ உஷார் பண்ணியே காட்டுவேன், எத்தனை பசங்க எனக்கு ஃபாலோ ஆகுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்து கிழிச்சிட்டான். ஆனால் வீட்டுக்கு வரைக்கும் அழைச்சிட்டு வரணும்னு நினச்சி பார்க்கலத்தான் நான். எப்படி வயன் நான் சொன்ன செஞ்சுட்டானா? என்னடி ஆம்பளை பிள்ளை வாய்ஸில் பேச? டேய் நான் ஆம்பளை பிள்ளை தான்டா மாசுரு அப்படிங்கிறாருங்க ஜிம்முன்னு. நான் எப்படி இருந்தாலும் நான் காதலிப்பேன்னு சொன்னேன், ஆனால் எப்படி இருந்தாலும் காதலிப்பியா அடுத்தட்டு எங்கள் ஜிம்முன்னு சொல்கிறேன். போடா கம்யூனிட்டி ஏமாத்திட்டால இல்லை உன்னை போலீஸ்டே மாட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இங்கே ஜிம்முன்னு சிரிக்கிறாரு. இங்கே அவங்க அம்மா அப்படியே உள்ளே போயிட்டு தோசை கண்டி எடுத்துகிட்டு வந்து ஓங்கி விட்டேறிகிறாங்க பாருங்கள் ஜிம்மினுக்கு. சரி அடி காலில் உளுந்து அப்படியே அந்த மனசை தெரிச்சு கீழே அப்படியே பொத்துன்னு விழுந்துருப்பாரு. எங்கே ஓடுற இந்த மாதிரி அடுத்த பண்ணி எவனாவது உள்ளே அழைச்சிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, தொங்க விட்டுருவோம் உன்னை கீழே. ஏன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஜிம்மினு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா நீ அவன் சொல்கிற மாதிரி நீயும் திட்டிகிட்டு இருக்க, ஒரு ஃபன்னுக்கு தானே நம்ம ஃபன்னுக்கு பண்ணி அந்த பையனோட மனசை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தெரியுமா? அவன் மன உளைச்சலுக்கு போயிருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண இன்னும் மாட்டுவ தெரியுமா? அம்மா எப்படிம்மா மாட்டுறது? ஏன்னா ஒரு புர்காவில் ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்படியே அவங்க அம்மா கிட்டே பேசணுன்னா சொல்லிட்டு வர முடியும். ஏன்னா இந்த பையன் நல்லா இருந்தான்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. என்ன மறைக்கிறா படா? ஓ நான் போடாவா? அம்மா எனக்கு தோசை கண்டியை வச்சு அடிச்சல்லம்மா காலில், இன்னொன்று ஒரு தோசை கண்டி எடுத்துருவா. எதுக்குடா?
உன் மருமவள் அடி. என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அம்மா கேட்க வேண்டியதானம்மா இந்த புர்கா எப்படி வந்துச்சுன்னு. ஆமாம், எப்படி இந்த புர்காவை நீ போட்டுருவர? எதுக்கடா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, காசை வேஸ்ட் பண்ணிட்டுருக்க? நல்லா கேளு, வாங்கினவங்கள்ட்ட கேளு, போட்டிருக்கவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. யார் வாங்கினது? அப்படியே டக்குன்னு அந்த மனுஷன் உங்களை பார்க்குறாரு. நீ வாங்கினியோ ஏன்னு? அது என் ஃப்ரெண்டு ரிசப்ஷனு நேற்று சொன்னேன்னத்த. அப்படி ஒரு ரிசப்ஷனே இல்லாமா. மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அப்படி ஒரு ரிசப்ஷனே இல்லையா? இருந்துச்சு, ஆனால் அது அவளுக்கு வரல பையன். எதுக்கு இல்லைக்கு எவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு உண்மையை பேசு, அதான் கடகடன்னு வரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் நான் தான் புர்கா வாங்கினேன். எதுக்குமா வாங்கினேன்? அது உங்கள் பிள்ளைகிட்ட கேளு. இன்னடி மாற்றி மாற்றி நீ அவனை பார்க்குற அவனை பார்க்குற, எல்லாருமே 2 பேரும் சொல்லி தான் ஒழுங்கலை. கழுத்து வர வலிக்குது 2 பேரையும் பார்த்து திரும்பி திரும்பி. நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. உங்கள் அத்தை, உங்கள் ஜிமன் 3 பேருமே உட்காந்துருப்பாங்க. ஃபுல் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கீங்க. என் பிள்ளை நீ சந்தேகப்பட்டியா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஆமாம், அப்படியே பத்திரமாத்து தங்கத்தை பெற்று வச்சுருக்கீங்க, பொண்டாட்டி தவிர வேறு அவளையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு. அது சனியை கண்ணை பாருங்களா அலைஞ்சிக்கிட்டே கிடக்கு. அவன் உடம்பு சரியில்லாமல் போய் என்னது ஹாஸ்பிட்டலில் படுத்தானே, அப்போயாவது அவனுக்கு அடங்குச்சா பாருங்க. நர்ஸை என்ன சைட் அடிக்கிறான் காமினிச்சு, அது பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு. அவங்க அம்மாக்கே சிரிப்பு வந்துட்டு, ஏண்டா சிப்னி இப்படி இருக்க அப்படிங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, கண்ணுக்கு லட்சணமாக அழகா அப்போ போராளே வாராளே அப்படி சொல்லிட்டு எதுவும் சமாளிக்கிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகான பொண்ணாக ஒரு 100 பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலத்து மன்னர்கள்லாம் இப்படி தானே பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு போய் போரில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே உள்ள பொண்ணு அழகான பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் தான் பெரிய குஞ்சித பாதமாச்சு, போங்க போய் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணலாம் தானா, ஏன் கம்மா போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வைங்க பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் பண்ணிட்டு நான் உயிரோட இருப்பேன் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன மயத்துக்கு அப்புறம் அந்த ஆசை இருக்குது? ஆசைலாம் இல்லடி இப்போலாம். இப்போ நான் திருந்திட்டேன் நிறையா. கிழிச்ச எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இன்னும் உன் டெஸ்டிங்கில் நான் பாஸ் ஆகிருக்க தெரியுமில்ல. ஏதோ என் புட்டு லைட்டாக வெளில வந்திருக்கு, அதனால் நீ தப்பிச்சிட்ட. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஹலோ, நீ மாறலாம் மேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நானும் பார்க்குறேன், நீ இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் உத்தமனாக இருக்கேன். என் பிள்ளை உத்தமன் தாண்டி. உங்கள் பிள்ளைக்கு எப்போயோ கருப்பு அழிஞ்சு போயிருக்கோம். அம்மாடி அப்படிங்கிறாரு. என்ன நீ நினச்சிட்ருக்க? உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் அம்மா, அவள் என்னடா அப்படியே பேசிட்டு போகிறா? ஏண்டா கல்யாணத்துக்கு போனது ஏதாவது? சேச்சம்மா அதெல்லாம் இல்லைம்மா. ஆமாம் உங்கள் பிள்ளை ஒன்னோடலாம் நிறுத்த மாட்டார், அவர் 4-5க்கு மேலே வச்சுருப்பாரு. அதனால் நீங்கள் இப்படி கேட்டது பொசுக்குன்னு மனுஷனுக்கு எதை சொல்கிறது தெரியல, அதனால தான் மழை பெறாரு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன கூத்து விட்டாலும் சாவிட சனின்னு உங்கள் அம்மாட்ட போய் பேச்சுவாங்க போ. அத்தை நான் வேணா தோசை கண்டு எடுத்துட்டா, பெரிய கம்பு எடுத்துருவோம்மா, தான் வந்துட்டேன் அத்தை. அவர் சரி குடுக்குடுன்னு போயிட்டு கம்பு அத்தை விளக்கு மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒன்று சீக்கிரம். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. விளக்கமாக தேர்த்து வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவங்க அம்மா அப்படியே கையில் அப்படியே விளக்கமாக வச்சு தட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னை பெற்றது இப்படி தான் இருக்குது, எனக்கு வாச்சது இப்படி தான் இருக்குது, 2 கத்துலேருந்து நான் அடி வாங்கியே செத்து போயிடும் போலையே. அம்மா இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு ஃபுல்லாக போனது அவ கூடதம்மா. ஃபுல்லாக போனது அப்போ பாதி வேற போயிருக்கியா? யாரு கூடதுரா அது? அப்பா அப்படி இல்லை அம்மா நீ சொல்கிற மாதிரி கிடையாது. அத்தை உங்கள் பிள்ளை வாயை திறந்தாலே 100ல் 89% பொய் தான்.
மற்றது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது. அதுவுமே பொய் கலந்த மாதிரி தான் இருக்கும். உண்மை 2% தான் இருக்கும். அம்புட்டும் பொய் விஷம் 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 விஷம். எந்த நேரத்தில் இதை பெற்றிங்களோ போங்க. சே, இப்படி போய் பெற்று வச்சுருக்கீங்களே. ஸோ சேட் ஆஃப் யூ. எப்படி தான் இதை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னத்தை வாழ போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவள் எப்படி பேசுகிறா பார்த்தியா? ஐயோ, அவள் மூஞ்சில் நான் எப்படிடா முழிப்பேன், ஏன்டா இப்படி இருக்கு? அம்மா அதை அப்போ பண்ணதுமா, ஒரு அறியாத காலத்தில் தெரியாமல் பண்ணதுமா. என்ன அறியாத காலத்தில் பண்ணது தெரிஞ்சது உனக்கு அப்பா அறியலையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளக்கமாத்த வச்சு ஜிம்னுக்கு வெளுத்து வாங்கிட்டாங்க அவங்க அம்மா. உங்களுக்கே ஒரு கட்டத்தில் பாவமாக போயிடுச்சு. அத்தை அடிக்காதீங்க பாவம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தடுத்துட்டீங்க. ஜிம்மு கொண்டாட்டி அது ஆமாம் அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்கள் பின்னாடி வந்து திரும்பிட்டாரு. அத்தை பாவம் விட்டுருங்க அத்தை, இப்போ நல்லவனாக தான் இருக்கான், அதனால தான் நான் அவன் கூட இருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பேன், சாவடிச்சுட்டு அவனை அப்படின்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. டக்குன்னு அவங்க வாயை அப்படியே அடிச்சு விட்டு, அண்ணா பின்ன அவன் மட்டும் ஏமாத்திட்டே போயிட்டே இருப்பான், நான் மட்டும் என் வாழ்க்கையை இருந்துட்டு இருக்கணுமா? போடுதல் தான் நான் போய் சேருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே ஜிம்மு அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பெட்ரூம் வரைக்குமே வந்திருப்பீங்க. இதை பாருப்பா, நான் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு சுயநலம் இருக்குது. என்ன பண்ணுறான்னு தெரியல. என்னது? அது வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு 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 சுயநலம். நான் மட்டும்தான் ஒன்று அடிக்கணும்னு. உங்கள் அம்மா அடிக்கும்போது எனக்கு உனக்கு வலிக்குமே நினச்சி தோன்றதோட ஐயோ நம்ம அடிச்சுருந்துருக்கணுமே அப்படின்னு தான் தோணுச்சு. அது என்ன பண்ணுறேன்னு தெரியல லட்சுமிண்ணா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தானே காப்பாற்றிட்டேன். எப்படி பரவாயில்ல, உங்க என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு காப்பாற்றுனே, தேங்க்யூ வைஃபு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. எங்களுமே ஜிம்னாவை ஹக் பண்ணுறீங்க. என்னன்னு தெரியல, ஜிம்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ரொம்ப டேக் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் வந்து என்னன்னு தெரில உங்களுக்கு அவர் கூட இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. லைக் அடிக்கிறது, உதைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, எல்லாத்தையும் பேசுகிறது, சார்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு ஓய் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. க்யூட்டாக இருக்கடா புருஷா. அந்த புர்காவில் உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக இருந்த. அந்த பையன் ஃபாலோ ஆனதில் தப்பே இல்லை. அப்படியா? ஆச்சா, கேம் மாரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அடுத்தது சிரிக்கிறாரு. ஏய் ஜிமினா, உனக்கே கிடையாதுல்ல. அவர் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஏன் அப்படி சந்தேகப்படுற? இல்லை, பொண்ணு மாதிரிலாம் ரொம்ப நல்லா ஆப்டாக நடிக்கிறையே, ஒரு வேலை இருக்குமோன்னு நான் நினச்சேன். டக்குன்னு அந்த மனுஷன் என்ன பண்ணார், டக்குன்னு உங்களை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த செவுத்தில் உங்களை சாய்ச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரஃபாக கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அப்படியே மூச்சு அரைக்குது. அந்த மனுஷனுக்கும் மூச்சு அரைஞ்சிருக்கும். என்ன கொஞ்சம் ஜோவிலாக விட்டால் போதுமே, அப்படியே ஏறி தள்ள உட்காந்துருப்பே. என்ன இப்படிலாம் பேசுகிறான்? என்னடி இன்றைக்கி உன்னை ப்ரெக்னென்ட் ஆகாமல் விட்றதா இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கி அப்படியே பெட்டில் போட்டிருப்பார். காலையில் ஆகிடுச்சு, நான் கீழே போகணும் ஜிம்மி, நான் சும்மா விளாண்டுட்டு நிற்காது இதில். அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. டக்குன்னு அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸஸை ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற நீனு? அவரோட ஷர்ட் அப்படியே இப்படி ரிப் பண்ணுற பாருங்க, டப்புன்னு அப்படியே அந்த பட்டன்ஸ்லாம் அருந்து விழுந்திருக்கும். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு. என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு அங்கங்கே கிஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடில் அப்படியே தள்ளியிருப்பார் உங்களை. நீங்களுமே அதுக்கப்புறம் அவரை கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கும் அவருக்கும் செம்ம வைல்டான ஒரு மேக்கப் நடந்திருக்கும். அப்படி ஒரு இது. ஸோ ஒரு வழியா அப்படியே நீங்கள் எழுந்து வச்சு பார்க்குறீங்க, இவனா அது இப்படி நடந்துக்கிட்டது, இவனா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் மேலே ஆயிருக்கும். உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு இழந்துருக்கிறீங்க. வலிக்குதுடா கீழே மாடு அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவரோட நெஞ்சில் அடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணாட்டி என்னை பற்றி கேம் மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லாம் மூட நாய் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மஞ்சள் சிரிச்சிருந்துருப்பாரு. லவ் யூ டி பொண்டாட்டி. இப்போ அதே மாதிரி சந்தேகம் போச்சா? அது லைட்டாக இருக்குது, லைட்டாக ஒரு 5% இருக்குது. அது எப்போ போவோம்? இன்னும் எவ்வளோ டெஸ்டிங் இருக்குது?
இப்போதைக்கு டெஸ்டிங் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு பெருசாக அசிங்கப்பட்டிருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்த நேரம் நான் பாரு மாதம் இறங்குறேன் பாரு, வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே டக்குன்னு அவர் கால் மேலே நீங்கள் காலை போட்டுட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு, ஜெமினா லவ் யூ பொறுக்கி, லவ் யூ டொடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களுக்கு கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த ஜிமினோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 5 பார்ட் 5 முடியுது. இதோட கடைசி பார்ட்டு தான், அதோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிடும். Hope you like it and your bye sarange amme soppal like it. Ba 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 ba. Bang 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 bang. Nikko nikko ni. Ya ya ya.